அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனிமனித அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மன அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணையவழி வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி வழங்க பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இனிமையான மாலை பொழுதில் அற்புதமான புதிய தவத்தினை நமக்கு வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி ராஜேஷ் ஐயா அவர்களை வாழ்த்து கொண்டிருந்தோம். பேராசிரியர் ராஜேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக அருள் பணி மென்மேலும் தழைத்தவங்க வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய இந்த அமர்வினை சிறப்பித்து தருவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியை நடத்தி வரும் கூட்டு தவத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கேள்வி பதில் அமர்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் உங்கள் மனங்களில் எழும் எந்த ஒரு சந்தேகம்னாலும் உங்கள் கைகளை உயர்த்தி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டு அமர்கிறோம். வாழ்க வளமுடன். யாருக்கா சந்தேகம் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்காக ஒரு நிமிடம் காத்திருப்போம். சரி, யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லாததுனால நம்ம இந்த நவ ஆழ்வினில் சிந்தனை செய்வோம். போன அந்த கேள்வி பதில் அமர்வுல நான் கலந்துகிட்ட வகுப்புல நம்ம உடற்பயிற்சி அதோட முக்கியத்துவம், பயன்கள் பத்தி பார்த்தோம். ஸோ அதோட தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம். நான் ஒரு 20 நிமிஷத்துல அதை முடிச்சிடுறேன். திருப்பி யாருக்கா சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம வந்து அது அவங்க ஐயங்கள் வந்து தெளிவுபட்டுருக்கோம். போன வகுப்போட ஒரு ரீகாலா எளிய முறை உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டு நம்ம அதை தொடர்ந்து நம்ம போலாம். நம்ம உடற்பயிற்சி, உடலுக்கான உடற்பயிற்சி, எளிமையான உடற்பயிற்சி. சாமிஜி வந்து இதை வந்து முக்கியமா இந்த உடற்பயிற்சி நோக்கம் நமக்கு கொடுத்தது. உடற்பயிற்சி நோக்கமே பாத்தீங்கன்னா உடலை உறுதி செய்வது, உடல் அமைப்பின் இயக்கத்தை சீர்படுத்துவது. இயக்கங்கள் நடக்கிறதுல இந்த உடலுக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு ஃபேக்டரிங்கிறாங்க இல்லையா, அந்த இயக்கத்தை சீர்படுத்துவது, பாவ பதிவுகளை போக்குவது. இந்த உடற்பயிற்சி செய்ததாக மனம் இராத விழிப்பு நிலையில அந்த அலைச்சூழல் குறையும். ஏன்னா உடற்தவம் இது. இந்த மன அலைச்சூழல் விரைவு குறைய நாம விழிப்புணர்வுக்கு போறோம். உடல்ல எந்த உபாதையும் இல்லாத போது மனம் வந்து இந்த தவத்துல ஆழ்ந்து போக முடியும். சோ அதுவே வந்து நம்ம பதிவுகளை போக்க வல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாவப்பதிவு அறிகுறியா சொல்றாங்க இல்லையா, முதல்ல உடல்ல நோய் தான்.
அதுக்கப்புறம் உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல் அப்படின்லாம் சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த உடற்பயிற்சியோட நோக்கம். இதோட அவசியம். ஏன் நான் உடற்பயிற்சி பண்ணணும்? உடற்பயிற்சி பண்ணாம எனது பாவப்பதிவுகள் போகுது அப்படின்னா, நான் தவம் மட்டும் பண்ணிட்டு போலாமே! அப்படின்னா, தவத்துல தொடர்ந்து ஒரு 1/2 மணி காலை, மாலை இருவேளை தவம் போருங்கிறாங்க. அந்த 20 நிமிட தவத்துக்கு உடல் ஒத்துழைக்கணும். இந்த உடல்ங்கிற வாகனம் இல்லாம நான் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. எவ்வளவு அழகான சித்திரமா இருந்தாலும் அது எங்க வரையணும்? சுவர்ல தானே வரையணும். அப்ப எந்த ஒரு செயல் செய்தனா அதுக்கு ஆதாரமாக இருப்பது இந்த உடல். இந்த உடல வந்து நம்ம ஆரோக்கியத்தோடு, உடல் நலத்தோடு நாம் பார்க்க போகும்பொழுதுதான், எதிலுமே நம்ம வந்து முழுமையாக ஈடுபட முடியும், வெற்றியும் கொள்ள முடியும். அப்ப எல்லா உறுப்புகளையும் நன்முறையில் இயக்குவதற்கும், நோய் தடுப்பு ஆற்றலை பெருக்கிக் கொள்ளவும், விலங்கின பதிவுகளை நீக்கவும் தகுந்த உடற்பயிற்சிகள் நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அதுதான் இதோட அவசியம் நம்ம பண்ண வேண்டியது. விலங்கின பதிவுகள் தெரியும். பிற பொருளை அபகரித்தல், சட்டுனது கோபம் வருது. இது எல்லாமே விலங்கின பதிவுகள் தான். விலங்குல வந்திருக்கு. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன்கிறாங்க. ஆனா எல்லா ஆதியிலேருந்து வந்த அத்தனையோட பரிணாமம் தான் இந்த மனிதன். அப்ப எல்லா குணமுமே நமக்குள்ள இருக்கு. இந்த கருமையத்துக்குள்ள ஒரு புள்ளியா சுருக்கி நமக்குள்ள எல்லாமே இருக்கு. அப்பப்போ தேவைக்கு ஏற்ப, காலத்துக்கு ஏற்ப அது எழுச்சி பெறுது. நம்ம உணர்ச்சி நிலையிலேயே, புலன் மயக்கத்திலே இருக்கிறதுனால, இந்த பதிவுகள், உணர்ச்சி வயப்பட்ட பதிவுகள், அது வந்து கொஞ்சம் ஓங்கி இருக்கு. அப்ப நமக்கு பதிவுகள் கூடிக்கிட்டே போகுது. இந்த எளிமுறை உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உடலும், மனமும் அமைதி பெறுகிறது. அப்ப நம்ம மனம் அமைதி நிலையில இருக்கும்போது, கண்டிப்பா அறிவு சொல்றத மனம் கேட்கும். மனம் எப்போதும் விழிப்பு நிலையில இருக்கும். தவறுகள் செய்ய மாட்டோம். பதிவுகள் கூடாது. இவ்வளவு விஷயங்கள் இந்த ஒரு உடற்பயிற்சியில இத்தனை விஷயங்களா? அப்படிங்கும்போது அத்தனை விஷயங்கள் இருக்கு. நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 9 கட்ட உடற்பயிற்சிகள், கை பயிற்சி, கால் பயிற்சி, நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, உடம்பை தளர விடுதல், மன்னிக்கணும், கபாலபதி, மகராசனம், உடம்பை தேய்த்து விடுதல், மசாஜ் டெக்னிக், 14 பாயிண்ட் அக்யூப்ரெஷர், ரிலாக்ஸேஷன், அதான் உடம்பை தளர்வு தரும், ஓய்வு தரும் ஒரு பயிற்சி அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பயிற்சிகள், இந்த உடற்பயிற்சி நம்ம அதுல வந்து கைப்பயிற்சியில ஆரம்பிச்சோம். கைப்பயிற்சியில ஒரு சில நிலைகள் தான் நம்ம அன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. முதல் நிலையிலேயே நமக்கு அவ்வளவு ஒரு ஆற்றல், பூமியிலேருந்து ஒரு கதிரியக்கத்தை உடல் ஈர்த்து கொள்கிறது. முழு உடலும் ஓட்டங்கள் சமன்படுது. சமன்ல இருக்கும்போது காலுக்கு ஒரு உறுதி. கால் வந்து ஏன்னா கால் தான் நமக்கு உடலை உடம்போட அந்த வெயிட்ட தாங்குறதே நம்ம கால்கள் தானே. அந்த கால்கள் உறுதி பெறுது அப்படிங்கிறாங்க. முதுகெலும்பு, இந்த சாக்ரம் போன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ஒரு பயணப்படுறதுக்கும், நகர்றதுக்கும், இந்த உடல் நகர்றதுக்கு எல்லாத்துக்கும். அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆற்றல் கூடுது. சமமாக இருக்கும்போது இதெல்லாம் கால்கள் பலம் பெறுது அப்படிங்கிறாங்க. நிறைய விஷயங்கள் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். அது சௌரியமா இருக்கும் அடுத்ததுக்கு நம்ம போறதுக்கு. முதுகெலும்பு பலப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. கணுக்கால், தொடை இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பயிற்சியில மட்டும். கைப்பயிற்சியில ஃபர்ஸ்ட் இந்த மேல கையை தூக்கி 4 மூச்சு கீழே இறக்கி 2 மூச்சு பண்றோமே. அதுல மட்டுமே இத்தனை பலன்கள் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது. கணுக்கால், தொடை, மூட்டுகளோட நெகிழ்வுத்தன்மை இதெல்லாம் அதிகரிக்கிறது. இடுப்பு மற்றும் அடிவயிறு பகுதி தசை அசைவுகள் கட்டுப்பாட்டை பெற உதவுகிறது அப்படிங்கிறாங்க. கைகளை கீழே இறக்கி தொட்ட நிலையில செய்யும் பொழுது 2 மூச்சு விடுறோம் இல்லையா? அப்போ வந்து அது எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கிறது. நுரையீரலுக்கு மட்டும் பயிற்சி இல்ல. இந்த ஒரு கைப்பயிற்சி முதல் நிலை மட்டும் மேல 4 மூச்சு, கீழே 2 மூச்சு. அதுல மட்டுமே இத்தனை பலன்கள். எலும்புகளும் பலப்படுது அப்படிங்கிறாங்க. அந்த கைய தலைக்கு மேல காதோட ஒட்டி தூக்கும்போது காலர் போன், அந்த கழுத்து பகுதி, அது வந்து நல்ல பலம் பெறுதுங்கிறாங்க. இப்பதானே எல்லாம் எங்க பார்த்தாலும் இந்த கழுத்து வலி, கழுத்து எலும்பு தேய்மானம், அதனால வர மயக்கம், பிரச்சனைகள், யார பார்த்தாலும் இந்த காலர் பெல்ட் போட்டுக்கிறாங்க. அது நமக்கு இந்த காலர் போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. கழுத்து தசைகளும் நல்லா பலம் பெறுதுங்கிறாங்க. ஏன்னா அந்த இறுகத்தன்மை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓட்டங்கள் சமநிலையில் இல்லாத பொழுது முரண்பட்ட அந்த வேகத்துல இயக்கத்துல இருக்கும் பொழுது தசைகள்லாம் ஒரு ரிஜிடா ஒரு ஒரு இறுகத்தன்மை வந்துடுது. அப்ப அங்க
பிரச்சனை வருது, வலி வருது எல்லாம். அதெல்லாம் வந்து நல்ல பலம் பெற்று இலகுத்தன்மைக்கு வருது. 4 மூச்சு மேல இது பண்ணும்போது லங்ஸ் நல்லா விரிஞ்சு சுருங்கி நல்லா அந்த நுரையீரலுக்கு நல்லா முழுவதுமாக பிராணசக்தி போய் நல்ல ஆற்றல் கிடைக்கிறது. வலது மூளை, இடது மூளை 2த்தையும் இணைப்பதற்கான ஒரு பயிற்சியா இருக்கு. பஞ்சபூத ஆற்றலை சமன்படுத்துது. பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிறது. ரத்த ஓட்டம் நல்லா தலையிலிருந்து பாதம் வரைக்கும் சீரான ஓட்டமா இருக்கு. பிளட் சர்க்குலேஷன் அவ்வளோ நல்லா இருக்கு. ஹார்ட்ல இருந்து பம்ப் ஆகி த்ரூ பாடி நல்லா வந்து ரத்த ஓட்டம் சீராக பாய்கிறது. அடுத்தது 2வது பயிற்சி. அந்த முதல்நிலை பயிற்சி மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். இப்ப 2ஆம் நிலை பயிற்சி. 2ஆம் நிலை பயிற்சி என்ன பண்றோம்? கைகள் 2த்தையும் பக்கவாட்டுல வச்சுட்டு மூச்சை விட்டுக்கொண்டே குவிக்கிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே விரிக்கிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே குவிக்கிறோம். முன்னாடி மூச்சை இழுத்துக்கொண்டே விரிக்கிறோம். இப்படி பண்ணும்பொழுது நம்மளோட உதர விதானம் டயப்ரம், அதாவது அப்புறம் நுரையீரல் நடுவே இருக்கிற அந்த உந்தி அதெல்லாம் விரிந்து சுருங்கி விரிந்து பண்ணும்போது அந்த காற்று பைகள், எத்தனை காற்று பைகள் இருக்குங்கிறாங்க? 2 லட்சம் காற்று பைகள் இருக்கான் நுரையீரல். ஒரு பியூட்டிஃபுல் இயற்கையோட கிரியேஷன் பாருங்க, அவ்வளவு பியூட்டிஃபுல். அவ்வளவு எஞ்சான் உடம்பு சிரசே பெறலாம். அந்த எஞ்சான் உடம்புக்குள்ள எத்தனை விஷயங்கள். அந்த நுரையீரல்ல 2 லட்சம் காற்று நம்ம அவசர யுகத்துல உணர்ச்சிப்பட்ட நிலையில நம்ம முழுக்க காற்று சுவாசிக்கிறது கிடையாது. நம்ம இந்த பயிற்சிகள் செய்வதன் மூலமாக இந்த முழுமையான காற்று எல்லா காற்று பைக்கும் நிரம்புறது, பிராணவாயு நிரம்புறது. கைகளை குவிக்கிறோம் பாருங்க. முன்னாடி கைகளை விரிக்கிறோம், அப்புறம் கைகளை குவிக்கிறோம் இல்லையா? அது வந்து வலது மூளை இடது மூளையும் இணையுதுங்கிறாங்க. அப்ப என்ன அது அர்த்தம்? உடலும் மனமும் இணையுது அப்படிங்கிறாங்க. இப்ப நிலை 3க்கு போறோம். நிலை 3 என்ன பண்றோம்? கைகளை குவிச்சுக்கிறோம். இடது கையை தொங்க விட்டுக்கிறோம், வலது கையை குவிச்சுக்கிறோம். அதாவது சமான முத்திரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பண்ணி என்ன பண்றோம்? ரிவர்ஸ்ல ஒரு 5 சுழற்சி. அதுக்கப்புறம் இந்த கையை வலது கையை தொங்க விட்டு இடது கையால ரிவர்ஸ்ல ஒரு 5 சுழற்சி. இது மாதிரி பண்றோம் இல்லையா? அப்ப அது என்ன நடக்குது அப்படின்னா, தசவாயு, அதாவது 5 வாயுக்கள் 5 டைம்ஸ் நம்ம பண்றோம். அப்போ அந்த உடல்ல வந்து சாமிஜி நமக்கு இந்த பயிற்சிகள் கொடுத்தது ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், அதன் வேகத்துல இயக்க ஒழுங்குல இயங்குறது மட்டும் இல்லாம இதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது தசவாயுக்களின் ஓட்டம். ஏன்னா ஒவ்வொரு வாயுவும் அது சப்ஜெக்ட் டைவர்ட் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஒவ்வொரு வாயுக்களும் அதன் பங்குக்கு சில வேலைகள் செய்யுது உடலுக்குள்ள. அந்த வாயு ஓட்டங்கள் வந்து சீராக இருக்கணும். அந்த ஓட்டத்துல தடை, பிளாக்கேஜ், அது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது உடல் இயக்கத்தை பாதிக்கும். உடல் இயக்கம் பாதிக்கும் போது நோய் வரும், உடல் பிரச்சனை வரும் இல்லையா? இப்ப இந்த 5 வாயுக்கள் அது வந்து முழுமையா சமான நிலையில இந்த கை 5 சுழற்சி, அந்த கை 2 கையும் பண்ற பாருங்க. அப்ப தச வாயுக்களுக்கும் அந்த அதோட ஓட்டங்கள் சீராகுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது நிலை 5. 3 நாள் முடிச்சேன். நிலை 5 என்ன பண்றோம்? ஒரு காலை முன்னாடி வச்சுக்கணும். வலது காலை முன்னாடி வச்சுட்டு இது முழுக்க முடிஞ்சிருது. ஓகேங்களா? என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து சமான முத்திரை வச்சு வலது கை பேக்வர்ட் 5 சுழற்சி, திரும்பி இடது கை பேக்வர்ட் 5 சுழற்சி, வலது கை முன்னாடி 5 சுழற்சி, இடது கை முன்னாடி 5 சுழற்சி, இப்ப 2 கையும் சேர்த்து 5 சுழற்சி, திரும்ப முன்னாடி 5 சுழற்சி. இது முடிச்சிடணும். முடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு வலது காலை ஒரு அடி முன்னாடி வச்சுட்டு இடது கால் பின்னாடி இருக்கும், அது சுழற்சி கொடுக்குறோம். ஏன் அப்படி வச்சிருக்கோம்? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வலது கால் முன்னாடி இடது கால், அந்த கேள்வி எப்போதுமே வரும் நம்ம பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுக்கும் போது கூட. அந்த ஷேப்பே பாத்தீங்கன்னா ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, அந்த ஷேப் வந்து பிரமிட் ஷேப்பா. அப்ப என்ன பண்ணும்? முழுமையான ஜீவகாந்தத்தை அந்த பூமியோட மைய பகுதியில எது இருக்குது? மூலாதாரம். அது ஈர்த்து கொடுக்கறதா. இந்த உயிர் சக்தியின் ஓட்டம் அப்படிதான் இருக்கு. உயிர் சக்தி இடம் பலமா சுழல்றது.
இது பயிற்சி இது செய்யறதன் மூலமாக இன்னும் ஒரு நம்ம வந்து கைகளை தான் சுத்துறோம். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, வயிற்று வலின்னா நம்ம மாத்திரை போட்டுக்கிறோம், தலைவலின்னா மாத்திரை போடுறோம், வயிற்றுக்கு போகுது. ஆனா தலைவலி சரியாது. ஃபீவருங்கிறோம், மாத்திரை போட்டுக்கிறோம், டாக்டர்கிட்ட போறோம், கால் வலி பெயின் கில்லர் போட்டுக்கிறோம், வயிற்றுக்கு தானே போகுது. ஆனா அந்தந்த உறுப்புகளுக்கு என்ன ஆற்றல் வேணுமோ அதை வந்து மெடிசின் கொடுக்குது இல்லைங்களா? இந்த பயிற்சி அது போல கைகள் தான் சுழற்சி கொடுக்குறோம். ஆனா இதோட பலன் பார்க்கும்போது தைராய்டு சுரப்பி நல்ல இயக்கம் பெறுதுங்கிறாங்க. தைராய்டு சுரப்பி இந்த ஒரு கால் முன்னாடி வச்சு சுழற்சி கொடுக்கும்போது தைராய்டு சுரப்பி நல்ல இயக்கம் வருது. கணையம் கணையம் எவ்வளவு முக்கியம் இல்ல? இப்ப டயபிட்டிஸ் எங்க பார்த்தாலும் யாரை கேட்டாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிபி சுகர் எல்லாம் அது ஏஜ் ஆக வந்துருது, கூடவே வருது. அதெல்லாம் விசாரிக்கிறாங்க. ரொம்ப ஒரு காமன் இதுவா போச்சுப்போம். அப்ப நமக்கு இந்த சீரான இந்த முழுமையான உடற்பயிற்சிகள் செய்யும்போது கணையத்தின் செயல்பாடு சீராக இருக்கும். அந்த சுரப்பிகள் தூண்டப்படுது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு ஒரு அருமையான பலன் இருக்கு. அடுத்தது வந்து அரை அடி கேப் வச்சுட்டு ஓகே. அடுத்தது வந்து நம்ம வந்து கைகளை ரெண்டுத்தையும் முன்னாடி நம்ம மூக்கு நேரம் 2 கட்டை விரல் இணைச்சு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறோம் பாருங்க இல்லையா? வலதுபுறம் இடதுபுறம் ட்விஸ்ட் கொடுக்குறோம். அப்படி பண்ணும்போது அபரிமிதமான ஜீவகாந்தம் உடலுக்கு சேர்த்தான். கண் நரம்புகள், ஏன்னா கண்ணை திறந்து வச்சுட்டு பண்றோம் இல்லையா இந்த பயிற்சி, கண்களை திறந்து வச்சுட்டு பண்றோம். கண் நரம்புகள் நல்ல ஊக்குவிக்கப்படுதுங்கிறாங்க. 2 தம் ஃபிங்கர் இல்லையா, நம்ம கட்டவரலை இணைச்சுதானே சுழற்சி கொடுக்குறோம். சோ கட்டவரலை இணைச்சு இந்த சுழற்சி கொடுக்கும்போது, அதாவது 1.5 அடி கேப்ல நின்னுட்டு கைகளை 2 கட்டவரலையும் முன்னாடி மூக்குக்கு நேரா நேரா வச்சுட்டு வலதுபுறம் ஃபுல்லா ட்விஸ்ட் பண்ணி பாக்குறோம். அதோடய திரும்பி லெஃப்ட் சைடு திரும்புறோம். சோ அப்படி பண்ணும்போது இது ஒரு முத்ரா. இது கைகளை 2 கட்டவரலும் 2 இணையும் பொழுது பிரபஞ்ச காந்த பேராற்றல், அந்த அறிவு, பிரபஞ்ச அறிவு இந்த சிற்றறிவோட இணைதான். இந்த பிரபஞ்சத்தோடு நமக்கு ஒரு இணைப்பு கிடைக்குதாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு ஒரு, அது மட்டும் இல்லாம இடுப்பு அந்த ட்விஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா, திரும்பி விடுது, இடுப்பு வந்து நல்ல பலம் பெறுதுங்கிறாங்க. நிறைய பேருக்கு இப்போ தொடர்ந்து உட்கார்ந்துட்டு வேலை செய்யறாங்க 10 மணி நேரம் 14 மணி நேரம். இப்ப எல்லாம் டிஜிட்டலைஸ்டு சொல்ல போக உடல் அசைவே இல்லாத போச்சு. அப்ப நிறைய பிரச்சனை வருது. முதுகு வலி, டிஸ்க் பல்ஜு, பேக் ஸ்ட்ரெயின் இருக்கு, முதுகெலும்பு தேய்மானம், இடுப்பெலும்பு தேய்மானம், இடுப்போடு சேர்ந்து அந்த கால் ஜாயிண்ட், சயாட்டிக்கா, இவ்வளவு பிரச்சனைகள் வருது இல்லையா? சோ அதெல்லாம் வந்து நமக்கு இது அந்த பயிற்சிகள் செய்ய செய்ய நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகி நமக்கு அந்த வலிகள்லாம் படிப்படியாக கிராஜுவலா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது ஆஃப் சிட்டிங் போஸ்டர். அடுத்த கடைசி பயிற்சி கைப்பயிற்சியில ஆஃப் சிட்டிங் போஸ்டர்ல நம்ம கை எங்க ரெஸ்ட் பண்றோம்? கால் மூட்டு மேல வச்சுக்கிறோம். கால் மூட்டு மேல 2 கைகளையும் ரெஸ்ட் பண்ணி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் பண்றோம், சுழற்சி கொடுக்குறோம். அப்ப என்ன நடக்குது? இந்த மூட்டை நம்ம மூட்டு மேல உள்ளங்கையை நம்ம வைக்கும்போது, ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா காந்தம் ரொம்ப நிறைய ரொம்ப தவம் பண்றவங்க உடனே எல்லாம் கை கொடுக்க மாட்டாங்க. கைகள்ல இருந்து காந்தம் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்குமா. அதனாலதான் தவம் பண்ணும்போது கூட கைகள் கோர்த்து நிலையில தவம் பண்றோம். அப்ப இன்னும் தவ ஆழ்வு கிடைக்கும். இந்த உடலுக்குள்ளேயே காந்தம் முழுக்க முழுக்க உடலுக்குள்ளேயே சுழல ஆரம்பிக்கும். அப்ப காந்தம் உடலுக்குள்ள இந்த ஜீவகாந்தம் செறிவூட்டப்படும், திணிவு பெற ஆரம்பிக்கும். அப்ப அது நமக்கு இன்னும் ஆழ்ந்த நிலையில தவ ஆழ்வுக்கு நம்ம போக ஆரம்பிக்கும். அதுதான் உஷஸ் முத்திரைங்கிறாங்க. அதை பத்தி நான் இது தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசும்போது அதோட நமக்கு உஷஸ் முத்திரை நமக்கு வருது. உங்க பயிற்சியில சாமிஜி இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. அது தனியா அதோட பலன்கள் நம்ம பார்ப்போம். அப்ப அந்த கைகள் போர்த்த அந்த கைகள்ல காந்தம் வெளியேறது சொன்னேன் இல்லையா, 2 கைகளையும். அந்த கைகளை நம்ம வந்து கால் மூட்டு மேல ரெஸ்ட் பண்ணும்போது மூட்டுல வச்சு ஆஃப் சிட்டிங் போஸ்டர்ல சுழற்சி கொடுக்குறோம். இப்ப கைகள்ல இருந்து அந்த மூட்டு பகுதியில காந்தம் பாயும். அப்ப மூட்டுக்கு பலம் கிடைக்குது இல்லையா? காந்த ஓட்டம் தடையோ தேக்கமோ பிரச்சனைங்கிறோம். அப்ப அந்த மூட்டு வந்து கால் மூட்டு பகுதி
ஆஹ் என்ன சொல்றது, கால் மூட்டு பகுதி வந்து ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கும் பொழுது, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காந்தம் பாயும் பொழுது அங்க வந்து அந்த வலி வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கால் மூட்டை சுற்றி நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. அந்த வர்ம புள்ளிகளை டச் பண்றதுனால இரு மூட்டுகளுக்கு இடையில எண்ணெய் பசை லியூப்ரிகன்ட் சொல்லுவாங்க. கால் மூட்டு தேய்மானம் ஏன் வருது? வயசு ஆக ஆக, ஏஜ் ஆக ஆக உள்ள நடக்கிற அந்த ஹார்மோன் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் உடல் இயக்கத்தை வந்து அளவு முறை மீறி 5 முறை சொன்னாங்க இல்லையா? அதுல நம்ம உழைப்பு அளவுக்கு மீறி இந்த உழைத்த உடம்பு அப்ப எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அந்த மூட்டுகளுக்கு இடையே அந்த எண்ணெய் சுரப்பது அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சோ குறைஞ்சு குறைஞ்சு என்ன ஆகும், அந்த மூட்டுகளுக்குள்ள அந்த எண்ணெய் இருந்தா தானே இப்போ வண்டி எல்லாம் ஓட்டுறாங்க, கிரீஸ் போடுறாங்க இல்லையா? அப்ப அந்த சுழற்சி சக்கரம் ஓடுறது எல்லாமே நல்லா இருக்கும். அது இல்லாம இருந்ததுன்னா அது உராயும் இல்லையா? அது போலதான் உடம்பும் மிஷின் தான், ஃபேக்டரி தான். அப்ப அந்த மூட்டுகளுக்குள்ள எண்ணெய் பிசை குறையும் பொழுதுதான் அந்த மூட்டு ஒன்றோடு வந்து உராய்ந்து அங்க எலும்பு தேய்மானம் ஆரம்பிக்குது. அந்த எலும்பு தேய்மானம் நாள் ஆக ஆக மூட்டு வலி பிரச்சனை பெருசா போய் இப்ப நிறைய சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த பயிற்சி நாம் செய்வதன் மூலமாக கால்ல வந்து இரு கால் மூட்டு பகுதி மேல இரு கைகளையும் ரெஸ்ட் பண்ணி சுழற்சி கொடுப்பதன் இந்த மூட்டை சுத்தி இருக்கிற வர்ம புள்ளிகள் தூண்டி விடப்பட்டு அந்த நெகிழ்வு தன்மை, அந்த எண்ணெய் பசி லியூப்ரிகன்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. செக்ரிகேஷன் லியூப்ரிகன்ட் செக்ரிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ரொம்ப பலவீனவர்களுக்கு வலி குறையும். பிரச்சனையே இல்லையா நமக்கு வரவே வராது. கைப்பயிற்சின்னு சொல்றோம். இந்த கைப்பயிற்சிக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்கு. இன்னும் அவ்வளோ நிறைய இருக்கு. இன்னும் இதெல்லாம் பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய தேடணும்னு தோணுது. நிறைய நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த உடற்பயிற்சி நம்ம வந்து அனுபவிச்சு பண்ணலாம். உடலோட பேசணும். உடல் முழுக்க உடல் முழுக்க அந்த மனம் எங்க இருக்கு? மனம் வந்து உடல் முழுக்க இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு உறுப்புகளோடயும் நம்ம அதோட கலந்து அந்த உறுப்புகள் நல்லா அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லி அந்த உறுப்புகளுக்குள்ள அந்த உறுப்பையே நினைச்சு இந்த அதனால கண்ணை மூடிட்டு பண்றோம் தவம். உடற்பயிற்சி உடற்தவம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம செய்யும் பொழுது இத்தனை பலன்கள். அந்த உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்பும் சீரான இயக்கம் இருக்கு இல்லையா? ஒரு வேலை செய்யறாங்க, ரொம்ப நல்லா பண்றப்பா அப்படின்னு தட்டி கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் பூஸ்ட் ஆகுது இல்லையா? அது போலதான் மனம் வந்து ஒரு குழந்தை தான். நம் குழந்தை உடம்பு முழுக்க இருக்கணும். ஒரு உறுப்புகளையும் தட்டி கொடுக்கும் பொழுது அந்த உறுப்புகள் வந்து காந்த ஓட்டம் நல்லா நிரம்பி ததும்பி அதுல பாயும் பொழுது அந்த உறுப்புகள் எல்லாம் பலம் பெறுது. ஒரு அருமையான பயிற்சி நமக்கு சாமிஜி கொடுத்திருக்காங்க. நம்ம சும்மா இங்க இருந்து கேட்டு கலெக்ட் பண்ணி ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா அதை கொண்டு வர்றதுக்கு எத்தனை வருட உழைப்பு, இரவு பகலாக ஆராய்ச்சி பண்ணி தன் உடலையே ஒரு ஒரு ஆராய்ச்சி கூடமாக்கி ஒண்ணு செய்து பார்த்து நமக்கு அவ்வளவு ஜூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கால் பயிற்சி அடுத்தது வந்து கால் பயிற்சி. கால் பயிற்சியில நிலை 1 மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கலாம். மணியா எடுத்து நம்ம என்ன பண்றோம்? கால்ல வந்து கால் பயிற்சியில ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துக்கிறோம். கைகளை பின்னாடி வச்சுக்கிறோம் சப்போர்ட். அந்த கைகளை பின்னாடி வச்சு உட்காரும் போது முதுகெலும்பு நேராகும். நிறைய பேர் வயசாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூன் விழுந்துடும். உட்காந்துட்டே வேலை செய்யறவங்க இப்ப அப்படிதானே இருக்கு. இப்ப ஜாப் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு அதெல்லாம் தவிர எல்லா வழியும் தொடர்ந்து உட்கார்ந்து செய்யறோம். நடையே கிடையாது, உடல் அசைவே கிடையாது. அந்த உட்கார்ந்து என்ன ஆகும், முதுகு எலும்புகள் வந்து வலு விழுந்து அந்த கூன் விழுறது வந்து சீக்கிரம் விழுதுங்கிறாங்க ஒரு ஆராய்ச்சியில. முதுகு எலும்புலாம் ரொம்ப பலவீனமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கைகளை பின்னாடி சப்போர்ட் கொடுத்து நல்லா நிமிர்ந்து அப்படி உட்காரும் பொழுது இன் அவுட் ஃபர்ஸ்ட் பண்றோம். அப்புறம் ரைட் லெஃப்ட், அதுக்கு அடுத்தது பாதங்களை வந்து சுழற்சி கொடுக்குறோம் இல்லையா? சோ அப்படி பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் நிமிர்ந்த கையை சப்போர்ட் பண்ணி உட்காரும் போது இடுப்பு, முதுகெலும்பு, இடுப்பு, பாதம் வரைக்கும் நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகுது.
நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்குது, எலும்புகள் வலுப்பெறுது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அந்த மூலாதாரம் டச் பண்ண மாதிரி உட்காரோம் இல்லையா, அந்த மூலாதாரம் வந்து சக்கரம் வந்து அந்த பதிஞ்சு உட்கார்றதுனால அந்த ஈர்ப்பு விசை கூட உடலுக்கு உறுதித்தன்மையும் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கைப்பயிற்சியில நம்ம வந்து நின்ற நிலையில பிரமிட் ஷேப்ல நின்னோம், ஆற்றல் ஃபுல்லா ஆகிறோம். திருப்பி நம்ம உட்கார்ந்து பண்ணும்போது இந்த உடல் முழுக்க அந்த ஆற்றல் சமன்படுத்தப்படுது அப்படிங்கிறாங்க. கை, தோள்பட்டை, இடுப்பு சார்ந்த பிரச்சனை எல்லாம் குறையுது அப்படிங்கிறாங்க. கை ஊனி செய்யும் பொழுது, இந்த கை ஊனிட்டு தானே செய்யறோம். கை ஊனிக்கிட்டு கால் ரைட் லெஃப்ட் சுழற்சி எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அப்ப இந்த ஷோல்டர் எல்லா இடத்துலயும் நான் பாக்குறேன். நான் தெரபிஸ்ட், பேஷண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது நான் பாக்குறேன் ஃப்ரோசன் ஷோல்டர் நிறைய வருதுங்க. நிறைய பிரச்சனை இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வருது. கையை தூக்கவே முடியல, கையை ஒசத்த முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க வழியில. லேடிஸ் எல்லாம் வந்து யாருக்கும் ஜென்ஸுக்கும் வருது. ஒரு ட்ரெஸ் போட்டு வைக்க முடியல, நமக்கு வேணுங்க நம்ம செல்ஃபா நமக்கு வேணுங்கிற தேவைகளை நம்ம செஞ்சுக்க முடிய மாட்டேங்குது ஃப்ரோசன் ஷோல்டர். அதுக்கு வந்து நிறைய இன்னும் பயிற்சிகளை பத்தி பேச போறோம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல வாய்ப்பு கிடைக்கும் போது. இந்த கால் பயிற்சி முதல் நிலையிலேயே கைகளை ஊனி நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த கால் சுழற்சி கொடுக்கும்போது அந்த கையிலேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்து ஷோல்டர் வரைக்கும் அந்த ஓட்டங்கள் சீராது. அது வந்து தோலுக்கு வந்து தோள்பட்டைக்கு ஆற்றல் குவிஞ்சு தோள்பட்டை சார்ந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கையை ஊனி அப்படி நிமிர்ந்து உட்காரும்போது இடுப்பு வரைக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் இல்லையா, அப்ப இடுப்பு சார்ந்த பிரச்சனையும் தீருது அப்படிங்கிறாங்க. இன் அவுட் அது நம்ம பண்றோம் இல்லையா, ரைட்ல அதாவது ஃபர்ஸ்ட் இன் அவுட் பண்றோம், அடுத்தது ரைட் லெஃப்ட் அப்புறம் சுழற்சி. அது பண்ணும்போது என்ன சொல்றாங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து தாக்காமல் இருக்குங்கிறாங்க. நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு எனர்ஜி நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் உடல்ல. ஓகேங்களா, நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்துல குவிஞ்சு இருக்கிறத நம்ம பயிற்சிகள் மூலமாக சமன்படுத்திக்கிறோம். சமன்படுத்திக்கிறோம், உடல்ல ஓட்டங்களை சமன்படுத்துறோம். இப்ப இந்த பயிற்சிகள் நம்ம செய்யும் பொழுது இன் அவுட் பண்ணும்போது அந்த உடல்ல வாங்கின அத்தனை காந்த ஆற்றலை வந்து சமன்படுது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது கிராவிடேஷனல் நம்ம வந்து ஈர்ப்பு விசை நம்ம அதன் மூலமா நமக்கு உடல்ல இருந்து ஆற்றல் வெளியவும் போது உள்ளே வருது. அதெல்லாம் வந்து அதனால வர பாதிப்புகள் வராது இருக்கும், சமன்படும், ஆற்றல் சமன்படும் அப்படிங்கிறாங்க. கால்களை கொஞ்சம் அகலமா வைத்து நம்ம வந்து அந்த இன் அவுட் ரைட் லெஃப்ட் அதெல்லாம் பண்ணும்போது கால் தசைகள் இடுப்புல இருந்து நம்ம கால் பகுதி முழுக்க இருக்கிற தசைகளுக்கு நல்ல வலிமை கூடுகிறது, வலுப்பெறுகிறது, ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படிங்கிறாங்க. இந்த பாதங்கள்ல மட்டும் 1,00,000 2 லட்சம் சென்சார் இருக்குங்கிறாங்க. சோ அதெல்லாம் வந்து நல்ல இயக்கத்துக்கு வருது அப்படிங்கிறாங்க. இன் அவுட் பண்ற டைம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடுறேன். திரும்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த கால் பயிற்சியோட பலன்கள் வந்து திரும்ப ரீகால் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுவேன். கணுக்கால்ல இருந்து முழங்கால் வரைக்கும் ஒரு உறுதித்தன்மை கிடைக்குது அப்படிங்கிறாங்க. காலோட பெரிய பெருவிரல் அது பாத்தீங்கன்னா டோட்டல் பாடியும் அது பேலன்ஸ் பண்ணுதான். இந்த கால் கட்டை விரல் மனம் உடல் இணைப்பை மேம்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க. இன் அவுட் மட்டும் பண்றோம் பாருங்க, இன் அவுட் பண்ணும்போது எதிர்ப்பு திறன் அதிகமாகுது. என்ன எதிர்ப்பு திறன்? நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. ஹிப் ஜாயிண்ட் நம்ம இடுப்பு காலை இணையற அந்த ஜாயிண்ட் வந்து நல்லா பலம் பெறுதுங்கிறாங்க. அந்த கால் நீட்ட நிலையில சுழற்சி கொடுக்குறோம் பாருங்க, அப்ப இடுப்பு, கணுக்கால், தோல், கை, மார்பு பகுதி அது வரைக்கும் நமக்கு வந்து ஆற்றல் கூடி அங்க இருக்கிற தடைகள் விலகி அதெல்லாம் சீரான இயக்கம் பெற்று அதுக்கு போதுமான ஆற்றல் அங்க பாய்ஞ்சு அந்த ஆரோக்கியம் மேம்படுது அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம இதோட நிறைவு பண்ணிக்கலாம். திரும்பி அடுத்த வகுப்புல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கால் பயிற்சி பத்தி இன்னொரு ரீகால் பண்ணி
இந்த கால் பயிற்சி பலன்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணுவோம். வாய்ப்பு இருக்க நன்றி. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. மன்னிக்கணும். கொஞ்சம் 7:28 தான். அது இந்த கூட இன்னும் கொஞ்சம் முன்னாடி முடிச்சிருக்கலாம். வாழ்க வளமுடன். யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் ஒரு அழகான ஆழ்ந்த பல நுணுக்கங்கள் பொருந்திய ஒரு அழகான சிந்தனை உரை கொடுத்தீங்க. கைப்பயிற்சிக்குள்ளே ஒரு பெரிய பிரபஞ்சமே இருக்கிற மாதிரி எங்களை உணர வச்சீங்க. உறுப்புகளோடு உரையாடுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. வாழ்க. ஒரு அழகான ஆழ்ந்த சிந்தனை உரை நிகழ்த்திய பேராசிரியர் திரு அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 5 நிமிட வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு சிந்தனை. அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலை காயக்கல்பம், 6:30 மணிக்கு மாலை தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்படனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. சாட்ல நிறைய பேர் உடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி. தவம் பற்றியும் பேசுங்க அம்மான்னு சொல்லி ஒரு ஐயா போட்டிருக்காங்க. கண்டிப்பா போதையம்மா இப்போ சென்னை வந்துருவாங்க. அவங்க தவத்துல ஆழ்ந்து அது எப்படி செய்யறது எல்லாமே அந்த விளக்கம் அம்மாட்ட சொல்றேன். கண்டிப்பா நம்ம திரும்ப திரும்ப நிறைய சிந்தனை செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.